வணக்கம். செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், திருச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரணங்கள். மொத்தம் 11 கரணங்கள் இருக்குது. அதாவது 5 விஷயங்களை நம்ம பேசிக்காக பார்ப்போம் ஜோதிடத்தில். அதில் பார்த்திங்கன்னா நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுவோம். நமக்கு இந்த 5 விஷயங்கள் முக்கியம். அதுதான் அந்த 5 சேர்ந்தது தான் பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குரு வணக்கம். ஓம் குரு வாழ்க, குருவே துணை. சித்தர் சிவப்பிரகாசம் சுவாமிகள் போற்றி போற்றி. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் மெயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, ஓம் சரவண பவாய நமக. 11 கரணங்கள் இருக்குது. அந்த கரணங்களை ஒன்றொன்றா வரிசையாக பார்ப்போம். முதல்ல பால கரணம், அடுத்து பவ கரணம், அடுத்து பாலவ கரணம், கௌலவ கரணம், தைத்துளை கரணம், கரசை கரணம், வணிசை கரணம், பத்திரை கரணம், சகுனி கரணம், சதுர்ஸ்பாத கரணம், நாகவ கரணம், கிம்துக்லக் கரணம் அப்படின்னு 11 கரணங்கள் இருக்குது. இது எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது இந்த 11 கரணங்களில் ஏதாவது ஒரு கரணங்களில் நம்ம பிறந்திருப்போம். அதுக்கு ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது. அதே மாதிரி மிருகங்கள் இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம அதை பார்ப்போம். பவ கரணத்துக்கு மிருகம் சிங்கம், கிரகம் செவ்வாய். பாலவ கரணத்துக்கு மிருகம் புலி, கிரகம் ராகு. கௌலவ கரணம் இதுக்கு மிருகம் பன்றி, கிரகம் சனி பகவான். தைத்துளை கரணம் இதுக்கு கழுதை, கிரகம் சுக்கிரன். கரசை கரணம் இது மிருகம் யானை, இதுக்குண்டான கிரகம் சந்திரன். அடுத்து வணிசை கரணம் இதுக்கு எருமை வாகனம், சூரியன் இதோட கிரகம். அடுத்து பத்திரை கரணம் இதுக்கு கோழி, கிரகம் பார்த்திங்கன்னா கேது. சகுனி காகம் பறவை, இதுக்கு சனி பகவான் தான் கிரகம். அடுத்தது சதுர்பாதம் நாய் கிரகமாக, நாய் மிருகம். இதோட கிரகம் பார்த்திங்கன்னா ராகு பகவான். அடுத்து நாகவ கரணத்துக்கு பாம்பு தான் மிருகம், கிரகம் பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான். கிம்துக்லக் கிரகத்துக்கு புழு தான் மிருகம், அதுக்கு புதன் தான் இதோட கிரகங்கள். இப்போ நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு கிழமையில் பிறந்திருப்போம். உதாரணத்துக்கு புதன்கிழமை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 2 கரணங்கள் வரும். அதாவது பாதி அது மாதிரி வரும். என்னென்னா திதியோட 2 இதுதான் கரணங்கள். திதியோட பாதி தான் கரணம். அதனால் ஒரு நாளைக்கு
2 கரணங்கள் வந்து வரும். நம்மளுடைய கரணம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கணும், உங்களோட கரணம் என்னங்கிறத உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சு உங்களோட டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அதை கரெக்டாக நாங்கள் பார்த்து சொல்கிறோம். வணக்கம், நன்றி.